Hi friends, welcome to Girija's Unix. Today நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா ஆக்சுவலா மே 27 28 வந்து Girija's Unixல பெர்மனன்ட் மேக்கப் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது நிறைய கிளையண்ட் வந்து கேட்டுக்கிட்டதனால ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதனால இந்த கிளாஸ் வந்து மறுபடியும் போடுறோம். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கண்டினியூட்டியா ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக் இருக்கு கேளுங்க. மா இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது மேம். புரிஞ்சுதா? வந்தோம் ஆனா இப்போ ரொம்ப கிளியரா இருக்குது எங்களுக்கு. புரியுதா? ஒரு நாள்ல பண்ண முடியுதா? உங்களால பிராக்டிஸ் கிடைச்சதா? கிடைச்சதா? எல்லாருக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா நான் எடுத்த கிளாஸ்? சூப்பரா இருந்துச்சு. டவுட் கேட்டாலும் சொல்லி தரீங்க. சோ 100% டவுட்ல கிளியரா சொல்லி தரீங்க. ஓகே, டவுட்ல வந்தவங்களுக்குலாம் இப்ப டவுட் கிளியர் ஆச்சா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஓகேமா. நீங்கம்மா? satisfied man. ஓகேமா. இதான் உங்க ரேட்டிங் 5 ஸ்டார். 5 ஸ்டார். ஓ உங்களோட ரேட்டிங் வந்து நாங்க இப்படி காட்டுறோம். சூப்பர். 100% மேம். ஓகேமா. இப்ப கிளையண்ட் வந்து எப்ப அட்டெண்ட் பண்ணுவீங்க? நாளைக்கு பிராக்டீஸ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னும் 2-3 ஸ்கின் பேட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு கிளையண்ட் அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அட்டெண்ட் பண்ணி அந்த போட்டோஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். நான் என் இன்ஸ்டால என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்குன்னு போடணும். தயவு செஞ்சு சீக்கிரமா அதை நீங்க நடத்தி காட்டணும். ஓகே, கண்டிப்பா. ஷூர் மேம். எல்லாம் உங்க பிளெஸிங் தான் மேம். தேங்க்யூ. ஷுவர் மேம். 100% அது இருக்கு. சொல்லி தரீங்க. ஆமா மேம். தேங்க்யூ சோ மச். தானோ அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்ணை மூடிட்டு வரலாம் கிரிஜா மேம் கிட்ட. நீங்க டுடே கிளாஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சுதா? உங்களால இந்த 5 சப்ஜெக்டும் கவர் பண்ண முடிஞ்சுதா இந்த 2 நாள்ன்றத? கொஞ்சம் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அதை சொல்லுங்க. கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது மேம் கிட்ட வரும்போது டவுட்டா தான் வந்தோம். ஏன்னா 2 நாள்ல வந்து மைக்ரோபிளேடிங் கத்துக்க முடியுமா, பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு டவுட் இருந்துச்சு. ஆனா மேம் வந்து எல்லா செக்ஷனுமே நல்லா வந்து பிராக்டிஸ் செக்ஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களோட தியரி நாலேஜும் ரொம்ப நல்லா இருந்தது. லெஸ் அமௌண்ட்ல போட்டிருக்காங்கன்னா நல்லா சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. கம்மியான அமௌண்ட்ல போட்டாலும் 50,000 வாங்குறவங்க எந்த நாலேஜ் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு மேம் வந்து நாலேஜ் கொடுத்தாங்க. சோ எனக்கு 100% வந்து மேமோட கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. யாரா இருந்தாலும் தைரியமா வந்து மேம் கிட்ட நீங்க கிளாஸுக்கு வரலாம். பயமே உங்களுக்கு வேண்டாம். தேங்க்யூ மேம். நீங்க வரும்போது எந்த டவுட்ல வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நான் நிறைய இடத்துல வந்து கிளாஸ் போயிருக்கேன். எல்லாருமே மோஸ்டா பாத்தீங்கன்னா பேமெண்ட் அந்த மைண்ட் மட்டும் தான் இருக்கும். நாலேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 20% தான் இருக்கும். பேலன்ஸ் 80% நம்ம எம்டியா தான் போடும். ஆனா மேம் கிட்ட 100% கண்டிப்பா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. தாராளமா நீங்க மேம் கிட்ட கிளாஸ்க்கு வரலாம். தேங்க்யூ மேம். இல்ல நீ எந்த கிளாஸ் வந்தாலும் வருவீங்க? வருவேன். ஓகே. வேற யாருன்னா சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் வந்து இவங்க கிட்ட இந்த சர்வீஸ்ல வந்து நான் பெங்களூர்ல வந்திருக்கேன். ஸோ இவங்க கிட்ட இருந்து நான் வந்து சர்வீஸ் எடுத்திருக்கேன். அதோட கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வந்து ஒரு டெமோவா காட்டி எனக்கு வந்து ஐப்ரோஸ் பண்ணிருக்காங்க, ஐலாஷஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்னோட போட்டோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கு, அவங்க பண்ணி எப்படி காமிச்சிருக்காங்கன்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு லேஷஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஐப்ரோஸும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம். மத்தவங்க எல்லாம் சூப்பர் 100% சூப்பர். மேம் கிளியரா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஹானஸ்டா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நாங்க போறோம். வெளியே போய் நாளைக்கே கூட நாங்க பண்ணுவோம். அந்த அளவுக்கு மேம் கான்பிடன்ட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் பிராக்டிக்கல் தியரி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. மேம் தியரியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லா நாலேஜும் கிளியரா சொல்லி அனுப்புறாங்க. நாளைக்கே நாங்க போய் தைரியமா வெளியே போய் பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். ஓகே மேம். நானே சொல்லுங்க. நான் இது செகண்ட் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்றேன். மேமோடது 5,000 தானே வந்து எப்படி இருக்குமோன்றதுலாம் நீங்க இது பண்ணாதீங்க. 50,000 கொடுத்து கத்துக்கிற இடத்துல கூட நீங்க கண்டிப்பா சொல்ற தியரி நாலேஜ் உங்களுக்கு கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்க மாட்டாங்க. நான் போயிட்டு ஏமாந்து வந்திருக்கேன். பிராக்டிஸும் கொடுக்கல. ஆனா இங்க வந்து அவங்க உங்களுக்கு புரியுற வரைக்கும் விட மாட்டாங்க. நீ பண்றது தப்பு, நீ கரெக்டா பண்ணு, அத வந்து அவங்க ஓபனா சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ப்ராடக்டையும் மாத்தி நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க. இப்போ நீங்க மைக்ரோ பிளேடிங் தான் கத்துக்கிறீங்கன்னா அதோட திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சு அதோட என்னென்ன இருக்கு நீங்க அடுத்த ஏப்ரல் பேட்சோட ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் தான் நீங்கள் கேட்டீங்க. அவங்களோட ஃபீட்பேக் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிளாஸ் எப்படி இருக்கும், என்ன டீட்டெயில்டான கிளாஸ் இருக்கும், யார் யாருக்கு எப்படி நாங்கள் வந்து
ட்ரைனிங் கொடுக்குறோம். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் இன்ஸ்டா ஐடியும் செக் பண்ணுங்கள், கிரிஜாஸ் யூனிக். அதில் செக் பண்ணிங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி போன கிளாஸஸோட ஃபீட்பேக் எல்லாமே அதில் இருக்குது. அதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.